ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடித்து விரட்டினர். ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியிலிருந்து செவ்வாயன்று மாலை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது பாட்டில்களை வீசி எறிந்து விரட்டி அடித்தனர். அச்சமடைந்த மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பினர். நேற்று நாங்கள் மீன் பிடிக்க கச்சத்தீவு நெருங்கினாப்புல போனோம். அப்போ ஸ்ரீலங்கா நேவி எங்களை வள விட முடியாமல் தகர்த்தி அடிச்சு, கல்லாலையும் பாட்டிலாலையும் தகர்த்தி அடிச்சு நாங்கள் தொழில் பண்ணவே முடியல. இது என்னென்னுமே எங்களுக்கு அதெல்லாம் நம்ம நேவி வந்தாலும் அதை கண்டுக்கிறே மண்டுக்கு பக்கத்துல இறந்துட்டு அது வாட்டுக்கு நேவி அது போயிருது. இது நாங்கள் தொழில் பார்க்க முடியாத அளவுக்கு இன்னுமே இருக்கு. இதுக்கு என்னதான் ஒரு முடிவு இந்த அரசு என்ன நடத்துதுன்னு எங்களுக்கே தெரியல. இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டூழியத்தால் ராமேஸ்வர பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 21ஆம் தேதி இலங்கை மீனவர்களால் சிறைப்பிடித்து செல்லப்பட்ட 20 மீனவர்களை மன்னார் நீதிமன்றம் திங்கட்கிழமை அன்று விடுதலை செய்தது. விடுவிக்கப்பட்ட மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இலங்கை கடற்படையினர் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்த மீனவர்களிடம் கியூ பிரிவு மற்றும் மீன்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர்.